கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே உங்களோடு கூட பேசும் பொழுது, அதிகாரம் தன்னை ஏற்றவனையும் தனக்கு கீழ்ப்பட்டவனையும் துன்பப்படுத்துகிற ஒன்றாகவும், அது கீழும் மேலுமாக செல்லுகிற ஒன்றாகவும், அதை பெற்ற மக்கள் சரியான வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லியும் பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கும் அதே அதிகாரத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க முற்படுவோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மாற்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது பேச்சு வாக்கில் சொல்லுவதும் உண்டு, உச்ச தொனியில் அதிகாரத்தோடு கூட, அதிகாரத்தின் வல்லமையோடு கூட சொல்லுவதும் உண்டு. இங்கே ஆண்டவர் சீஷர்களை தெரிவு செய்து வரும் பொழுது அவர் செய்கிற பிரசங்கங்களிலே அவர் பயன்படுத்தின வார்த்தைகள், அவர் வேத பாரகரை போல போதியாமல், அப்படி என்று சொன்னால் நான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி போதியாமல், இறைவன் அனுப்பின நோக்கத்தை உணர்ந்தவராக, அதிகாரமுடையவராக அவர் போதிக்கிறார். அதிகாரம் என்பது எல்லாம் தனக்கு கீழ் என்கிற உச்சநிலை அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், அதிகாரம் என்பது எல்லாம் தனக்கு கீழ் என்கிற உச்சநிலை அல்ல. எல்லாம் தன்னோடு என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அதிகாரம் இருக்கிற மக்கள், நான் அதிகாரத்தை பெற்றுவிட்டேன், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி முடிவுக்கு வருவதல்ல. நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன், என்னோடு இத்துணை ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களை பரிபாலனம் செய்ய வேண்டும். சாலமோன் ராஜாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொழுது, அவன் அரசனாக முடிசூட்டப்பட்ட பொழுது, அவன் ஆண்டவரிடத்தில் வைக்கிற மன்றாட்டு, எனக்கு ஞானத்தை தாரும், இத்துணை ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க வேண்டுமே என்று சொல்லுகிறான். அதுதான் அதிகாரத்தினுடைய மேன்மையான காரியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக பதவி வேட்டை நடத்துகிற மக்கள், அந்த அதிகாரம் வந்ததும் யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களெல்லாம் பழிவாங்குவதற்கு சென்று விடுவார்கள். ஆனால் அதிகாரம் என்பது ஆண்டவருடைய கூற்றில், ஆண்டவருடைய தெளிவில், இது ஆணவத்தால் அல்ல, பணிவால். அதிகாரம் என்பது, நான் பெற்றிருக்கிற அதிகாரம் என்பது ஆணவத்திற்காக அல்ல, பணிவாக, அரவணைப்போடு நம்முடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இங்கே வேதம் சொல்லுகிறது, வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தவர் என்ன செய்தார்? பிசாசுகளை பிடித்தவனை சுகமாக்கினார், சீமோன் பேதுருவினுடைய மாமியை சுகமாக்கினார், வியாதிப்பட்ட ஏராளமான மக்களை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுகமாக்கினார். இவரிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம் நன்மை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. வேதத்தில் எந்த இடத்துல தேடினாலும் அந்த நன்மை செய்வதை அல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நம்மால் வரையறுக்க முடியாது. W. தோசர் என்பவர் கூறும் பொழுது, கடவுள் மனிதனை தேடுகிறார். எதற்கு? இந்த உலகம் தன்னால் முடியாது என்று சொல்லுகிறதை அவனை கொண்டு அவர் முடித்து வைக்க விரும்புகிறார். இந்த உலகம் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை அவனை கொண்டு முடித்து வைக்கக்கூடிய மனிதனை தேடுகிறார். அவனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். இறைவனால் தெரிந்தெடுத்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறவனுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சுயமாய் தேடி அதிகாரத்தை சம்பாதிக்கிறவனுக்கு இந்த பண்பு நலன்கள் அவனிடத்தில் வருவது என்பது இல்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒரு முறை ஒரு இறையியல் கல்லூரி பேராசிரியர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாராம். அவர் ட்ராவல் பண்ணும்பொழுது அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தானா. போன வாரம் சண்டே ஸ்கூல் டீச்சர் கொடுத்த வேதாகம வீட்டு பாடங்களை அவன் அதில் உட்கார்ந்து அமைதியாக அவன் செய்து கொண்டே வந்தானாம். அவனை பார்த்த இந்த பேராசிரியர், வேதாகம கல்லூரி இறையியல் கல்லூரியினுடைய பேராசிரியர்,
அவனை கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் செய்ததாக ஏதாவது ஒரு காரியத்தை நீ என்னிடத்திலே சொன்னால் நான் உனக்கு ஒரு ஆப்பிள் பழம் தருகிறேன் என்று சொன்னாராம். அவன் சற்று நேரம் யோசித்து விட்டு அவரிடத்தில் திரும்ப சொன்னான், ஐயா, உங்கள் கேள்வி நல்லதுதான். நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். கடவுளால் செய்ய முடியாதது எது என்று நீங்கள் எனக்கு நிரூபித்தால் நான் உங்களுக்கு ஒரு கூடை ஆப்பிள் தருகிறேன் என்று சொன்னான். என் ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். என் ஆண்டவருடைய மகிமையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், என் ஆண்டவர் தந்த அதிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை தவறான வழிகளுக்கு அல்ல, நீதியான, அன்பான, பணிவான, மற்ற மக்களை உயர்த்துகிற ஒரு பணியிலே நாம் செலவிடும் பொழுது இறைவன் அழைத்து அதிகாரத்தை கொடுத்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அதை பெற்றுக்கொண்டு பிரயோகிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்து முடிக்க மனித தலைவர்களை தேடுகிறீர். அந்த தலைவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கிறீர். அதை நேர்த்தியாய் செய்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கொள்ள பிதாவே, ஆமேன்.